ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி சோயா கோலா உருண்டை பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். நான் வந்து மீல் மேக்கர் இல்லைனா சோயா வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா அரிசி மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த சோயாவை இதில் போட்டுடுறேன். இந்த தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது ஊறணும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த சுடு தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கிறேன். நான் நல்லா பிழிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேங்க. அப்புறம் சோம்பு போடுறேன். இந்த சில்லி பவுடரும் கரம் மசாலாவையும் இதில் நான் போட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த உடச்ச கடலை பவுடர் இதில் போட்டுக்கிறேன். சோயாவில் எப்பவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அது போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். 10லேருந்து 12 உருண்டை வந்திருக்குங்க. இதை நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த சோயா கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.